So good evening students. Today we will see the current affairs analysis dated from 10th to 12th Jan 2026. The first article related to the Samagra Shiksha Abhiyan. Samagra Shiksha Abhiyan. So Samagra Shiksha Abhiyan, it was launched in 2018. So actually newsல என்ன வந்திருக்கு அப்படின்னா இப்போ 3.0 இது வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறாங்க இதோட purpose என்னன்னு சொல்லி. So 2018 when it was introduced, they subsumed 3 schemes, that is RTE, right to education, Sarva Shiksha Abhiyan 6 to 14 years வரைக்கும் free and compulsory education. அதுக்கு பிறகு ராஷ்ட்ரிய மத்தியமிக் அபியான் ஸ்கீம், அப்புறம் டீச்சர் ட்ரைனிங் ப்ரோக்ராம். இது மூணுமே கம்பைண்டாக கொண்டு முன்னாடி 3 ஸ்கீமாக இருந்துச்சு, இப்போ மூணுமே கம்பைண்டாக வருது சமக்ர சிக்ஷா அபியானில் அண்டர் தி நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஸோ 6 to 14 வந்து கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன். இட்ஸ் அபவுட் செகண்டரி எஜுகேஷன், தட் இஸ் செகண்டரினா 11th and 12th வரைக்கும். இது வந்து டீச்சர் ட்ரைனிங். ஸோ டீச்சர் ட்ரைனிங் ஏன் இதில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மெயின்லி இங்கே வரக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எஃபிஷியன்ஸாக இருக்கணும். இந்த டெஸ்டஸ் ஆர் கண்டக்டட், அது அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஸ்டாஃப்ஸ், தட் இஸ் கவர்மெண்ட் அண்ட் எய்டட். ஸோ அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்கீமு. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்டிவ் டு என்ஹான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தட் இஸ் ஆக்சஸ் டு எஜுகேஷன், யூனிவர்சல் ஆக்சஸ் டு எஜுகேஷன், தட் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டடாக ஜெண்டர் நியூட்ரல், ஜெண்டர் ஈக்விட்டி இருக்கும், அப்புறம் இன்க்ளூசிவ் எஜுகேஷன். ஸோ எவ்ரி ஒன் வில் பி இன்க்ளூடட் இன் திஸ், ட்ரைபல் பீப்புள், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, அப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், அப்புறம் கேர்ள்ஸ், சில ஏரியாஸில் கேர்ள்ஸை படிக்க விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லேயும் இன்க்ளூசிவ். குவாலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், குவாலிட்டி அப்ரோச், தட் இஸ் வெறும் குவான்டிடேட்டிவ் பேசிஸில் என்ரோல்மெண்ட் கிடையாது, வெளியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்கம் அதிகப்படுத்துறது. அப்புறம் வொகேஷ்னல் எஜுகேஷன், வொகேஷ்னல் அப்படின்னா ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் இன் ஸ்கூல்ஸ் ஆல்சோ இட் வில் பி கிவன் அண்டர் தி சமக்ர சிக்ஷா அபியான் கேட்டகரியில். ஸோ இதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, டெக்னாலஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து லேப் ஃபெசிலிட்டிஸ், டிஜிட்டல் போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது. அப்புறம் இந்த ஸ்கீமை பொறுத்தவரை இட் கவர்ஸ் 1.6 million schools in all over India, 1.16 million schools. Students எடுத்துக்கிட்டா 156 million students, 5.7 million teachers will be covered under this, government and aided, private இதில் வராது. அப்புறம் இதோட பர்பஸ் இதுதான். ஸோ எல்லாருக்குமான க்ரோத்தை க்ரியேட் பண்ணுறது எஜுகேஷன் லெவலில். அது இப்போ 3.0 வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது இன்னும் வேகப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். இன்னும் லேப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாத ஸ்கூல்ஸில் க்ரியேட் பண்ணுறது, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸாக மாற்றுறது, அதுக்கான முன்னெடுப்புகளை பண்ணுற ஃபண்டிங் வில் பி கிவன் அண்டர் திஸ் ஸ்கீம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் அபவுட் தி de-dollarization. ஸோ டாலரைசேஷன் அப்படின்னாலே நம்ம ஒரு பொருளை வந்து உலகத்தில் வாங்குகிறோம், வர்த்தகத்தில் வேர்ல்டு மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா இட் வில் பி ப்ரைஸ்ட் அஸ் டாலர்ஸ். நம்ம ட்ரேடிங் பண்ணுறது, அதுக்கான இம்பார்ட்டன்ஸ்னால் டாலரோட இம்பார்ட்டன்ஸ், குளோபலி ட்ரேடட் கரன்சி, குளோபலி அதோட இம்பார்ட்டன்ஸ் அதிகம். அதனால அவங்களோட ஸ்ட்ரக்சர், அவங்களோட மானிட்டரி பாலிசி, அவங்களோட கண்ட்ரியோட ஸ்டெபிலிட்டி, அண்ட் தென் தே ஹேவிங் கோல்டு ரிசர்வ்ஸ், அதன் அடிப்படையில் இந்த கரன்சி வந்து இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் கரன்சி. ஸோ யூ கேன் ட்ரேட் இட். இதில் இருந்து நம்ம இது யூஸ் பண்ணாமல் நம்மளோட லோக்கல் கரன்சிஸ் இல்லைன்னா இன்னொரு நாட்டோட கரன்சியை நம்ம, இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவோட ருபி வாஸ் ட்ரேடட் ருபேல், நம்ம வந்து ஸ்பெல்லிங் மைட் பி டிஃப்ரெண்ட். ஸோ ரஷ்யாவோட கரன்சி, ஸோ இந்தியாவோட ருபி அவங்க வந்து இந்தியாவுக்கு பே பண்ணும்போது ருபேயில் பே பண்ணுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட இருந்து ஆயில் வாங்கும்போது வி ஆர் பேயிங் இன் ருபி. பட் அவங்களுக்கு அதில் ஒரு ப்ராப்ளம், ருபி இஸ் நாட் அக்செப்டட் இன் எனிவேர். பட் யுவான் யூஸ் பண்ணும்போது, யுவான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வான், ஸோ when it was used, ஸோ அவங்களுக்கு அது வந்து சில கண்ட்ரிஸில் அக்செப்ட் பண்ணுறாங்க. அதனால் ருபி அவங்களுக்கு பெரிய பேர்டனாக இருக்குது. ஸோ
டாலரை யூஸ் பண்ணாமல் நம்ம லோக்கல் கரன்சிஸை வச்சு பயன்படுது, இல்லைன்னா சொந்த கரன்சிஸை வச்சு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பேர் டீடாலரைசேஷன் பேர். இந்த டீடாலரைசேஷனுக்கு நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். அதுக்கான ரீசன் இப்போ ரீசெண்டாக ட்ரம்போட அனௌன்ஸ்மெண்ட், டிபெண்டன்ஸ் ஆன் யூஎஸ் கரன்சிஸ். ரஷ்யன் ஆயிலை வாங்குறவங்களுக்கு 500% டேரிஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில் மூவ் பண்ண இருக்காங்க செனட் ஹவுஸில். அதில் பாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்தியாவுக்கு மேலே பொருளாதார தடை மாதிரி தான். சாங்ஷன் இஸ் ஈக்குவலன் டு சாங்ஷன்ஸ். 500% டேரிஃப்னா நம்ம பொருள் அமெரிக்காவுக்கு போகிறதே ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஆல்ரெடி வி ஹேவிங் டேரிஃப். ஸோ டீடாலரைசேஷன் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூஸ். வெனின்சுலன் கிரைசிஸ். இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெனின்சுலன் ஆயில் ரிசர்வ்ஸ் அவங்க ஆயிலை வாங்குவாங்க, இந்தியா கிட்ட ரஷ்யா கிட்ட வாங்குறத விட்டுட்டு அமெரிக்கா கிட்ட வாங்க சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் டாலரை வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணும். அவங்களுக்கு டாலரோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நம்ம எல்லாம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ டீடாலரைசேஷன், பிரிக்ஸ் ப்ளஸ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ், தென் பிரிட்ஜ் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் திஸ் கண்ட்ரி, சைனா, தாய்லாந்து போன்ற கண்ட்ரிஸ் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சிஸ் அவங்களோட நாட்டோட டிஜிட்டல் கரன்சி கேன் பி டிஜிட்டல் பேமெண்ட் மூலமாக பண்ணுறது. அது மாதிரி பிரிக்ஸ் கரன்சிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண, அதுக்கு தான் ட்ரம்ப் வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணார். ஸோ ட்ரம்ப் வந்து பிரிக்ஸ் கரன்சி அது வந்து டாலருக்கு எகென்ஸ்டாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரிஸ் மேலே சாங்ஷன்ஸ் போடும் அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. இது இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட 40% ரிசர்வ் வில் பி கோல்ட் அண்ட் 60% ஆஃப் தி இதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரிஸோட கரன்சிஸ். அப்போ இன்னும் நம்மளோட கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் பிரிக்ஸ் கரன்சி வந்துருச்சு அப்படின்னா. அது மாதிரி பாலிசி வி ஆர் மேக்கிங். ஸோ பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகளோட பாலிசிஸ், மானிட்டரி பாலிசிஸ் எல்லாமே இது பண்ணிகிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு இந்தியாவை இம்பேக்ட் பண்ணோம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இந்த செகண்டரி சாங்ஷன்ஸ் பை தி யூஎஸ் இட்ஸ் அ பனிட்டிவ் மெஷர்ஸாக அவங்க போடுறாங்க. அப்புறம் நம்ம சில பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இட்ஸ் அ கரன்சி வெப்பனைசேஷன். நம்ம விரும்பக்கூடிய பொருட்களை ஒரு நாட்டிலேருந்து வாங்குறதுக்கு நமக்கு உரிமை இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது. அதுக்கான ரீசன் அவங்க போடக்கூடிய டேரிஃப். தே ஆர் யூசிங் கரன்சி ஆஸ் அ வெப்பன். ட்ரேட் செட்டில்மெண்ட் டைவர்சிஃபிகேஷன்ஸ் அதில் ரிஸ்க் இருக்குது. ருப்பி இப்போ ரஷ்யா கூட நம்ம வாங்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே 20% நம்ம பண்ணக்கூடியது நம்மளோட கரன்சி அவுட் சைட் டாலர் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டாலர் யூஸ் பண்ணாமல் நம்ம ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கோம். டாலரோட ரிலையன்ஸை வந்து டாலரோட டிபெண்டன்ஸை வந்து கம்மி பண்ணணும் டீடாலரைசேஷன் பண்ணும்போது. எனர்ஜி மார்க்கெட் எடுத்துன்னா இன்றைக்கி சைனா வந்து யுவான் பேமெண்ட் மூலமாக பண்ணுறாங்க, நான் டாலர் ஆயில் ட்ரேட் பண்ணுறாங்க. அது மாதிரி டிஸ்கவுண்ட் ட்ரிவன் ட்ரேட். நம்ம ரஷ்யா கூட வாங்கக்கூடியது எல்லாமே வந்து ரொம்ப டிஸ்கவுண்டட் ஆயில். அதுக்கு உக்ரைன் ரஷ்யா இஷ்யூ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தென் மார்க்கெட் ஃப்ராக்மெண்டேஷன்ஸ், பயலேட்ரல் கரன்சி மூலமாக நம்ம பண்ணுறோம். ஈரான் கூட நம்ம ஆல்ரெடி பண்ணோம். இம்ப்ளிகேஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஸ் டேரிஃப் நம்ம மேலே அதிகமாக வருதுங்கிற வாய்ப்பு இருக்குது. டெக்ஸ்டைல்ஸ், ஃபுட்வேர், மெரைன் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஎஸுக்கு போகிறது தடைப்படும். இன்வெஸ்ட்மெண்ட் அன்சர்டனிட்டி க்ரியேட் ஆகும். இந்தியாவில் நம்ம டாலரை யூஸ் பண்ணலை, யூஎஸ் நம்ம மேலே சாங்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண வரவங்க ஈரானில் எப்படி இருக்கோ, பொருளாதாரம் எவ்வளோ வீழ்ச்சி அடைஞ்சிருக்கோ அது மாதிரி டேரிஃப் அதிகமாச்சு அப்படின்னா பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு. ரஷ்யா அஃபெக்ட் ஆகிருக்கு, ஈரான் அஃபெக்ட் ஆகுது. அதனால தான் பீப்புளே அவங்க தலைவருக்கு எதிராக புரட்சி பண்ணுறாங்க. அங்கே பொருளாதாரம் ரொம்ப சீரழிஞ்சிருக்கு, அது ஒரு ரீசன். தென் மேக்ரோ ட்ரேட் டெபிசிட் அதிகமாகும். மேக்ரோ எக்கனாமிக்ஸ், தட் இஸ் ட்ரேட் டெபிசிட், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். ஸோ இம்ப்ளிகேஷன்ஸும் சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் அண்டர் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது. சைனா போன்ற நாடுகள் என்னென்னா R&Dயில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன், செவ்வாய் நிறுவனம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்மளோட ஜிடிபி லெவலுக்கு விட அதிகமாக அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளோட ஜிடிபி ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் டு R&D ரிசர்ச் பேப்பரோட பல மடங்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நிறுவனங்கள் இன்றைக்கி சைனாவும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது டெக்னாலஜி ரிலேட்டடாக. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம், நியூ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி வந்ததுக்கு பிறகு நம்மளோட
இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள். ஸோ வி ஆர் இம்ப்ரூவிங் அவர் செல்ஃப், பட் வி நீட் டு இம்ப்ரூவ் மோர் அப்படின்றத இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி, அதில் வந்து ரிசர்ச்சை வந்து அதிகப்படுத்துறதுக்கான இது பண்ணியிருக்கோம், பாலிசி மேக் பண்ணியிருக்கோம். அது மாதிரி வி ஹேவிங் அனுஷந்தன் நேஷ்னல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஸோ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்கு வி ஹேவிங் எ ஃபண்ட் ஆல்சோ. ஸோ வி ஆர் கிவிங் ஃபண்ட். அது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கி இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கும் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக கரண்ட் பிரைம் மினிஸ்டர் அதை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி நீங்கள் நியூஸஸ் பார்க்கலாம். இந்தியாவோட ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அண்டர் தி ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன், அவங்களோட ரிப்போர்ட் படி 1168 யூனிவர்சிட்டிஸ் இந்தியா முழுவதும் இருக்குது. இது எய்டட், டீம்டு வராது. இதில் 45,473 காலேஜஸ், 12,002 ஸ்டாண்ட் அலோன் யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் ஆர் தேர் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 4.33 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க. 15லேருந்து 98 லட்சம் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. பீப்புள் டீச்சர் ரேஷியோ எடுத்திங்கன்னா 26 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க. இட்ஸ் அ குட் பெட்டர் ரேஷியோ தான். அது மாதிரி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 100 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா வி ஹேவிங் ஒன்லி 28.4, இது ரொம்ப லெஸ். அது மாதிரி ஜெண்டர் பேரிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜெண்டர் பேரிட்டி எப்படி மெஷர் பண்ணோம்? கிராஸ் என்ரோல்மெண்ட் ஆன் ஃபீமேல் டிவைடட் பை கிராஸ் என்ரோல்மெண்ட் ஆன் மேல். அப்படி போடும்போது தேர் 1.01 அப்படின்னா ஃபீமேல் பாப்புலேஷன் அதிகமாக இருக்காங்க படிக்கிறதுல, என்ரோல்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பேரிட்டி, ஜெண்டர் பேரிட்டி ஐ எம் டாக்கிங் அபவுட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்தியா முழுவதும் 20 இன்ஸ்டிடியூஷனுக்கு, ஐஐடி 25, ஐஏஎம் 20, இன்னும் அதை விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது? நம்ம வி ஆர் க்ரோயிங் அப்படின்றது சொல்லுது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம க்ரோ ஆகிறோமான்றது. சேஞ்சிங் அண்டர் ஆஃப்டர் என்இபி என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்னா, தெர் இஸ் அ கைடிங் ஃப்ரேம் ஒர்க், ஒரு ப்ராப்பர் ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரிசர்ச் அண்ட் எஜுகேஷனோட, ஹையர் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸுக்கு வி மேட். அண்ட் தென் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது. இப்போ நீங்கள் காலேஜ் ஒவ்வொரு ஸ்கூலிங் காலேஜஸ் நீங்கள் முடிக்கும்போது யுவர் மார்க்ஸ் வில் பி அஸ் அ கிரெடிட் சிஸ்டம். நீங்கள் எங்கே முடித்தாலும் உங்களுக்கு ஒரு கிரெடிட் பேக்கப் இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ படிச்சிருக்காங்க அப்படின்றது. தென் பிஎஸ்சி, முன்னாடியெல்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறோம், லா படிக்கிறது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி லா படிக்கலாம். பிஎஸ்சி மேக்ஸ் பயாலஜி, மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு பயாலஜி படிக்க முடியாது அப்படின்ற ஒரு அதெல்லாம் இன்றைக்கி இல்லை, அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. ஃப்ளெக்சிபிள் ஆஃப் எனி டிகிரி. இப்போ ஃபோர் இயர் டிகிரி அப்படின்றப்போ தேர்ட் இயரில் அவங்க வெளியில் ஆனால் தே வில் கெட் அ சர்டிஃபிகேட். முன்னாடி கிடைக்காது. இட்ஸ் லைக் அரியர் மாதிரி இருக்கும், ஸோ முடிக்கலைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் தே வில் கெட் அ சர்டிஃபிகேட். ஸோ அது வந்து லேர்னிங் கேப்பபிலிட்டி வந்து அதிகப்படுத்தும். ஏன்னா ஈவன் தே கேன் கோ ஃபார் அதர் டிகிரி ஆல்சோ. ஸோ டியூவல் டிகிரி பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. 2018-19 எக்கனாமிக் சர்வேயோட டேட்டா படி என்ன சொல்லுது அப்படின்னா, 59% ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் 2025 பிறகு 2030 அந்த டைம் பீரியடில் வி வில் ஹாவ் அ பாப்புலேஷன் ஆஃப் ஒர்க்கிங் ஏஜ் எவ்வளோ இருப்பாங்கன்னா 59%. 59% இருப்பாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக மென்டரிங் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது இந்தியாவுக்கு. அப்படி நம்ம பண்ணலை அப்படின்னா இட் வில் அஃபெக்ட் அப்படின்றத. கீ இஷ்யூஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேப் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ஃபேக்கல்ட்டி ஷார்ட்டேஜஸ், ஈவன் ஃபேக்கல்ட்டிஸ் ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐஐடி ஹேவிங் 40% ஷார்ட்டேஜ் ஆஃப் ஃபேக்கல்ட்டி, ஐஏஎம் 30%, எல்லாமே அங்கே இருக்குது. ஆர்என்டி 0.7% தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். சைனாவோட ஹுவாய் நிறுவனம் பண்ணுறது நம்மளோட அதிகம் தென் கவர்மெண்ட் பண்ணுறதை விட. ஸோ ஆர்என்டியில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுற பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் வந்து அதிகமாக பண்ணலை. அது மாதிரி ஆர்என்டி பண்ணுறவங்களும் பிளாக்மெரிசம் பண்ணுறாங்க. தட் இஸ் பிளாகரிசம், தட் இஸ் காப்பிங் தி டேட்டாஸ். அந்த மாதிரி பண்ண ரிசர்ச் ப்ராப்பராக பண்ணுற கிடையாது, ப்ராஜெக்ட் முடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ஆர்என்டி அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 வொகேஷ்னல் ட்ரைனிங் எல்லாமே இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ராஷ்ட்ரிய உச்சிதர் சிக்ஷா அபியான் ஃபார் காலேஜஸ், அதில் வந்து ஃபண்டிங் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு. அது மாதிரி இன்ஸ்டியூட் ஆஃப் எமினன்ஸ், வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டிஸ் 2016-17 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆனால் வேர்ல்டு லெவலில் கிளாஸ் யூனிவர்சிட்டிஸுக்கு ஈக்குவலண்டாக இந்தியன் யூனிவர்சிட்டிஸை உருவாக்குறது. அப்படி ஒரு 4-5 நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்குது. அது ஒவ்வொரு வருஷம் ரேங்கிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அனுஷதன் ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க், நேஷ்னல் ரிசர்ச் ஃப்ரேம் ஒர்க். அப்புறம் ஏஐ கிரியேட்டடாக நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி.
ஸ்டடி இந்தியா ப்ரோக்ராம், ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து படிக்க வைக்கிறதுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம உருவாக்கணும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், நேஷனல் இம்ப்ரூவிஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைசஸ் மேனேஜ்மெண்ட், டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னா இடி, ஐஇடி, இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ். இந்த பாம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பிளாஸ்ட் பண்ணாங்க, இப்போ டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நடந்தது. ஸோ அந்த பிளாஸ்ட்டுக்கான ஒரு டேட்டா, நம்ம இதுவரைக்கும் இந்தியாவில் நடந்த டேட்டாவை வச்சு எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான அட்டாக் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் க்ரியேட் பண்ணி, இது சிட்டிசன்ஸ் வந்து லைக் நம்ம வந்து போய் பார்க்க முடியாது. இது ஒன்லி கேன் பி யூஸ்டு பை ஸ்டேட் போலீஸ், சிஏபிஎஃப், என்ஐஏ, ஆன்டி ஸ்குவாட், அவங்க மட்டும்தான் இதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ ஒரு ரெப்பாசிட்டரி க்ரியேட் பண்ணுறாங்க, யார் வேணால் சர்ச் பண்ணி என்ன மாதிரியான ஆப்ரண்டி ஸோ ஆப்ரண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் நியூஸ். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு கத்துப்புட்லி, த ஃபோக். ஸோ ஷோ இட், இட்ஸ் அ பப்பட்ரி, ராஜஸ்தானில் யூஸ் பண்ணுறாங்க. இது இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, லைக் பிரைம் மினிஸ்டரோட டாக் ரிலேட்டட் டு திஸ். ஸோ ஸ்ட்ரிங் பப்பட் பிளே, இந்தியாவில் பொம்மலாட்டம் இருக்குது, ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ணி பப்பட் ஷோ பண்ணுறது. வுட்டு அண்ட் கிளாத்து, த்ரெட்டு பயன்படுத்துகிறாங்க. வுட்டுக்கு பேர் தான் கத்துன்னு பேர், கத்து புட்லின்றதுக்கு, புட்லின்றது டால், அதனால தான் அது கத்து புட்லின்னு பேர். ஸோ இது போட்டிருக்கோம். அப்புறம் இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, ட்ராவலிங் பண்ணும்போது, ட்ரேடிங், இந்த மாதிரி நாடோடிகள் ட்ராவல் பண்ணும்போது அவங்களோட ராஜாக்களை பற்றி, அவங்களோட சோல்ஜர்ஸோட பிரேவ்னஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக இதை பண்ண, தரையில் உட்காந்துட்டு இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது, ஃபிங்கர்ஸை வச்சு. ராஜா ஜெய்ப்பூரில் இது அதிகமாக ஃபேமஸாக இருக்குது. ஜெய்ப்பூர் சிட்டியை உருவாக்குனது யார்? சவாய் ஜெய்சிங். ஓகே, குட். The next article related to the Sahanfora Buddhist site. ஸோ அதுக்கு இமேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, யூ கேன் சர்ச் இட். ஸோ இந்த புத்திஸ்ட் சைட்டை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தார் மன் கி பாத்தில், அதனால தான் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் இட்ஸ் அ ரீசென்ட்லி டிஸ்கவர்ட் புத்திஸ்ட் சைட் இன் காஷ்மீர் வேலி. காஷ்மீர் வேலியில் புத்திஸ்ட் சைட் வந்து கனிஷ்கா பீரியடில் காஷ்மீர் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. கனிஷ்புரான்ற பிளேஸில் ஹர்வான், உஷ்கூர், இப்போது சஹான்பூராவில் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்டூபாஸ் எடுத்திருக்காங்க, புத்தாவோட ஸ்டூபாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சிம்பாலிக். ஸோ இட்ஸ் அன் அப்சைடல் பிளாட்ஃபார்ம். ஸ்டூபாவோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியும், தெர் வில் பி அ பிரதக்ஷினி பாத், அப்புறம் வேதிக்கா இருக்கும் இதை சுற்றி, அப்பர் பிரதக்ஷிண பாத், லோவர் பிரதக்ஷிண பாத் இருக்கும், தெர் வில் பி. ஸோ இதான் ஸ்டூப்பா. அப்சைடல் ஃப்ளாட் அப்படின்னா இது மேலே இப்படி இருக்கும், ஸோ இது இருக்கும் இன்சைடு. கேவ்ஸில் அப்படி பண்ணுவாங்க. இது வந்து இப்போ லைக் ஃபைண்ட் அவுட் பண்ணப்பட்டிருக்கு. அர்பன் டைப் சைத்தியா அண்ட் விஹாராஸ். சைத்தியா இஸ் அ ப்ரேயர் ஹால், விஹாராஸ் அப்படின்ற ரெஸ்டிங் பிளேஸ். ஸோ இது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ புத்திசம் ரிலேட்டடாக படிங்க, அது எல்லாமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி மஸ்டர்ட் வீட். மஸ்டர்டுக்கு வரக்கூடிய த்ரெட்னிங் வீடு, தட் இஸ் ஒர்பான்ஜே அஜிபித்திகா அப்படின்ற பித்தேக்கா அப்படின்ற வீடுன்னா கலை வந்து ரொம்ப மஸ்டர்டோட ப்ரொடக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றது. மஸ்டர்டை பொறுத்தவரை இட்ஸ் அ ஆயில் சீட். ராஜஸ்தான், நார்த் இந்தியாவில் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆயில், நம்ம பாம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே நார்த் இந்தியாவில் ஆயில் அதிகமாக, நம்ம சன்ஃப்ளவர் இந்த மாதிரி ஆயில்ஸும் யூஸ் பண்ணுறோம். பட் லைக் மிடில் இன்கம் பீப்புள் யூஸ் பண்ணக்கூடியது மெயின்லி பாம் ஆயில். பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயும் பாம் ஆயில் தான் கொடுக்குறாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் மஸ்டர்ட் ஆயில் கொடுக்குறாங்க. ஏன்னா ஒன்லி எடிபிள் ஆயில் நம்ம இந்தியன் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இட்ஸ் எ ராபி கிராப். இதோட ராபி சீட் க்ராப். ஸோ 20 to 25 டிகிரி செல்சியஸில் வளரக்கூடியது. க்ரோயிங் டைம், ஜெர்மினேஷன் டைம் வந்து 10 to 15. ஆனால் ஃப்ராஸ்ட்டை வந்து தாங்காது. லைக் ஐஸ் வந்து ஸ்னோ உழுது அப்படின்னா அது வந்து சென்சிட்டிவ் டு ஸ்னோ டூரிங் தி ஃப்ளவரிங் டைம்.
ஹையர் ப்ரொடக்ஷன் எங்கே? ராஜஸ்தான், ஹரியானா. இந்த ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க. ராஜஸ்தான், ஹரியானா, மத்திய பிரதேஷ், யூபி. ஸோ 1/3 ஆஃப் தி மஸ்டர்ட் ப்ரொடக்ஷன் எங்கே இருக்குன்னா ராஜஸ்தானில் இருந்து உற்பத்தி ஆகுது. அண்ட் தென் ஆயில் சீட்ஸ் வந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். வேல்யூ எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய வேல்யூ ஃப்ரம் அவுட் சைட் தட் இஸ் 7.2 பில்லியன்லேருந்து 20 பில்லியனாக நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அதுக்கான காரணம் டிமாண்ட் ஃபார் ஆயில் சீட் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. ஸோ யூ கேன் டிஸ்பிளே இட். நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைக் ஆயில் சீட்ஸோட ஹைரார்கி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எவ்வளோ நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். எவ்வளோ நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், இம்போர்ட் எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த டேட்டாவில். தென் இந்தியா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வி ஹேவிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் DMH1 அப்படின்ற ஒரு புதிய க்ராப் வந்து இன்ட்ரடியூஸ்னால் இன்னும் வரல, அப்ரூவலுக்காக வெயிட்டிங். தட் இஸ் தாரா மஸ்டர்ட் ஹைப்ரிட். DMHக்கான மீனிங் தாரான்றது இதை கண்டுபிடிச்சவரோட நேம். த நேம் இஸ் கால்ட் அஸ் தீபக் தார். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். டெல்லி யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். இட் வாஸ் நாட் ஃபண்டட் பை தி கவர்மெண்ட், அவரே உருவாக்குனது. ஸோ இந்த மஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா இட் வாஸ் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட்னா இதோட ஜீனை எடிட் பண்ணியிருப்பாங்க. என்ன எடிட் பண்ணியிருக்காங்கன்னா பர்னாசே பர்ஸ்டர் அப்படின்ற ஜீன். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சாயில் பாக்டீரியம். ஸோ இட் இஸ் டாலரண்ட் டு ஹெர்பிசைட். ஸோ டோன்ட் திங்க் லைக் பேசிலஸ் துரிஞ்சினஸ் வந்து பிடி காட்டன் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. இட் இஸ் டாலரண்ட் டு பெஸ்ட். இது டாலரண்ட் டு ஹெர்பிசைடுனா நம்ம களைக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்கிறோம்ல, களைக்கொல்லி மருந்து அடிக்கும்போது நீங்கள் க்ராப் வந்து டேமேஜ் ஆகாமல் பண்ணுவாங்க. க்ராப்னா நீங்கள் தென்னை மரத்து பக்கத்தில் களைக்கொல்லி அடிக்கிறீங்க, இல்லைன்னா வேறு க்ராப்ஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த களைக்கொல்லி அடிக்கும்போது அந்த களை மட்டும்தான் சாகும், க்ராப் எல்லாமே சேஃபாக இருக்கும். ஸோ இப்போ இங்கே பெஸ்ட் வந்து ஒரு பேஞ்சு. ஸோ இதுக்கு வந்து களைக்கொல்லி அடித்தோம் அப்படின்னா ரேப் சீட் தட் இஸ் மஸ்டர்ட் வில் கெட் அஃபெக்டட். புரியுதா? அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த களைக்கொல்லிக்கு எதிரான ஒரு இம்யூனிட்டி அது கொடுக்குது ஜிஎம். நாட் அபவுட் பெஸ்ட் ரெசிஸ்டன்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இட்ஸ் ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட். அப்போ களைக்கொல்லி அடிக்கும்போது களை மட்டும் செத்து போகும், இந்த மஸ்டர்ட் க்ராப் வந்து பாதுகாக்கப்படும். அதனால தான் இங்கே இதை எதிர்க்கிறாங்க. ஏன்னா பிடி காட்டன் நம்ம சாப்பிட போடுறது கிடையாது, மஸ்டர்ட் இஸ் அ ஃபுட். அதில் நீங்கள் விஷ ஜீனை ஆட் பண்ணும்போது இட் வில் அஃபெக்ட் அப்படின்ற, பட் இட் இஸ் அ டாலரண்ட். அது வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இஸ் அ பாடி. ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி இஸ் அ பாடி. எதுக்கு? டெக்னிக்கல் டீம் இவங்க அப்ரூவ் பண்ணணும். இவங்க சயின்டிஃபிக்கல் டீம் இவங்க அப்ரூவ் பண்ணி 2 வாட்டி அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஒரு வாட்டி அப்ரூவ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அனுப்புனாங்க. அவங்க திருப்பியும் அதை ரீகன்சிடரேஷன் பண்ண சொன்னாங்க. திருப்பியும் அவங்க அப்ரூவ் பண்ணி இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் கிட்டே இருக்குது. அவங்க சைன் பண்ணிட்டா இதை நம்ம கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்தியன் விவசாயிகள் கல்டிவேட் பண்ண ஆரம்பிக்கலாம். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் வித் US ஆப்ரேஷன் கால்ட் அஸ் அபாகே. ஷோ த மேப், டிஸ்பிளே த மேப். யூ கேன் சி சிரியாவில் பண்ணியிருக்காங்க. சிரியா ரிலேட்டடாக அதிகமாக கொஸ்டின்ஸ்க்கு வந்திருக்கு. சிரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை பார்த்துக்கோ. நார்தர்ன் சைடில் டர்க்கி இருக்குது, ஈஸ்டர்ன் சைடில் யூ ஹேவிங் ஈராக், சதர்ன் சைடில் ஜார்டன், வெஸ்டர்ன் சைடில் யூ ஹேவிங் லெபனான், சவுத் வெஸ்ட்டில் யூ ஹேவிங் இஸ்ரேல். அது படிச்சுக்கோங்க. அப்புறம் சிரியா வந்து எப்படி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு வாட்டி கேட்கும்போது சில கண்ட்ரிஸை கொடுத்து இதெல்லாம் மெடிட்டரேனியன் ஓப்பனிங் இருக்குதுன்னு கேட்டாங்க, நாட் ஓப்பன்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஜோர்தான் இஸ் த ஆன்சர். ஜோர்தான் அதில் இருந்துச்சு. ஜோர்தான் வந்து நாட் ஓப்பன் டு மெடிட்டரேனியன் சி. லெபனானும் இஸ்ரேலுக்கும் பார்டரில் வருது. அது மாதிரி சிரியா வந்து ஓப்பன் டு மெடிட்டரேனியன். ஸோ அது கொஸ்டினில் இருந்துச்சு. அதில் இங்கே நிறைய பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மேப் ரொம்ப கிளியராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரியா? எந்தெந்த கண்ட்ரிஸ் பார்டரிங் இருக்குது அப்படின்றது. இதில் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஐஎஸ்எஸ் தீவிரவாதிகளோட ஆதிக்கம் அதிகம். அவங்க அமெரிக்கன் சிட்டிசன் ஒரு ஆளை கொண்டிருக்காங்க. தட்ஸ் வை யூஎஸ் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் வை நியூஸ் ஆப்ரேஷன் ஹேவாக்னு பேர். நேம் இந்தியா UPSC வில் நெவர் ஆஸ்க் த கொஸ்டின். இந்த மாதிரி வெளி ஆப்ரேஷன்ஸ் கேட்க மாட்டாங்க, பட் இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா கேட்பாங்க. குளோபல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றப்போ.
ஸோ ஃபெர்டைல் அண்ட் கோஸ்டல் பிளெயின் அதிகமாக இருக்குது. ஸ்டெஃபி கிராஸ்லேண்ட்ஸ் இருக்குது அதுக்கு மேல் பகுதி. ஸோ லை இன் தி யுப்ரேட்டஸ் டைக்ரீஸ் அண்ட் யுப்ரேட்டிஸ் ரிவர். அதில் யுப்ரேட்டிஸ் ரிவர் வந்து சிரியா வழியாக பாஸ் ஆகுது. தென் சிரியன் டெசர்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். மவுண்ட் ஹெர்மோன் அப்படின்ற மவுண்டு 2814 கிலோமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கக்கூடிய மவுண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல், a battalion, நியூலி இன்ட்ரடியூஸ்ட் பெட்டாலியன் ஆஃப் இந்தியா, பைரவ். அது வந்து இந்த ரிப்பப்ளிக் டேயில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பரேடில் ஸோ ட்ரோன் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இது இவங்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் டைமில் இவங்களை யூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. லைட் கமாண்டோஸ் பெட்டாலியன், சின்ன குரூப் தான், பெரிய பெட்டாலியன் கிடையாது. பைரவ் இஸ் அ டயட்டி, அதனால் அந்த நேம் வச்சுருக்காங்க. பட் இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி. ஹைப்ரிட் வார்ஃபேர், தட் இஸ் ட்ரோன் ஆப்ரேஷன். 1 lakh சச் ஆப்ரேட்டர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் பண்ணுறது, ட்ரோன் வந்து அஃபென்சிவ் பண்ணுவாங்க. டிஃபென்சிவ் மட்டும் கிடையாது, அஃபென்சிவ் அட்டாக் பண்ணுறது. ட்ரோன் மூலமாக அட்டாக் பண்ணுறதுக்காக இவங்களை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ட்ரோன் மட்டும் இல்லை, இவங்க மற்ற ஆப்ரேஷன்ஸும் பண்ணுவாங்க. நார்தர்ன் பார்டரில் இப்போ வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த வாட்டி ஃபஸ்ட் டைம் ரிப்பப்ளிக் பரேடில் வராங்க. ஸோ தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, with reference to the census in India, consider the following statements. Statement number 1, it was conducted by Office of Registrar General and Census Commissioner under Union Ministry of Home Affairs. It includes all persons residing in India at the time of enumeration and regardless of citizenship. Statement number 3, participation in the census is mandatory under the Census Act 1948. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 1 and 3 only, C 2 and 3 only, D all of the above. Question number 2, which doctrine of US foreign policy opposed European colonization in Western Hemisphere and committed the United States to non-interference in European affairs? Options are A Truman Doctrine, B Monroe Doctrine, C Roosevelt Corollary, D Open Door Policy. Question number 3, with reference to the Archaeological Survey of India, which of the following statements these are correct? Statement number 1, it was established in 1861 by Alexander Cunningham. Statement number 2, it operates under the Ministry of Culture and is headquartered in New Delhi. Select the correct answer using the code given below. Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 4, with reference to the International Solar Alliance, consider the following statements. Statement number 1, the ISA was jointly launched by India, France during Conference of Parties 21 of UNFCCC held in Paris 2015. Statement number 2, more than 120 countries are signatories to the ISA Framework Agreement and its secretariat is located in New Delhi. Which of the statements given above are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5, with reference to the Madhav Gadgil and his contributions to environmental governance in India, consider the following statements. Statement number 1, the Gadgil Commission proposed a 3-tier zoning system for ecologically sensitive areas with the highest level of restricting mining, dams and large projects. Statement number 2, Madhav Gadgil played a role in the declaration of Nilgiris as the India's first biosphere reserve. Statement number 3, he was associated with the establishment of Center for Ecological Sciences at the Indian Institute of Science, Bengaluru. So which of the statements given above are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 and 3 only, D all of the above. So that's all about the MCQ. The answers for the previous question number 1 answer is D. Question number 2 answer is A. Question number 3 answer is B. Question number 4 answer is A. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.